ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சாக்லேட் எடுத்துக்கோங்க. இப்போல்லாம் தரமாட்டேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் சாக்லேட்டு ஃபுல்லாக பாருங்கள். சரி, முதல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். சரி வாங்க. வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கெட் ரெடி வித் மீ போடணும்னு தான் நினச்சேன். ஆனால் வீடியோ லென்த்தாக போனதை பார்த்துட்டு சரி ஹேர் ஸ்டைல் டுட்டோரியலையும் நடுஸில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நம்ம வீடியோஸை பார்க்குற 4 கேர்ள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நானும் டுட்டோரியல் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் மேக்ஸிமம் பாய்ஸ் தான் பார்ப்பாங்க, அது ஒரு விஷயம். சரி நம்ம போடுவோம், பார்க்குறதும் பார்க்காததும் அவங்க இஷ்டம் அப்படின்னு தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும், ஓகேவா? ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மா வந்து சோப்பு காணும், சோப்பு பார்த்தியான்னு கேட்காவ. நான் எங்கே பார்த்தேன் அப்படிங்கும்போது எங்கள் அம்மா சொல்கிறவ மாடு எடுத்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்னாவ. எல்லார் வீட்லேயும் இப்படி நடக்காது, எங்கள் வீட்டு மாடு மட்டும்தான் சோப்புலாம் சாப்பிடும். புல்லு வைக்கோல்லாம் திங்குதோ இல்லையோ, சோப்பு கிடச்சா விடவே விடாது, ஒரே முழுங்குதான். சரி நம்ம கதைக்கு வருவோம். ஓகே கேர்ள்ஸ், ஃபஸ்ட்டு நேர் வச்சு எடுத்துக்கோங்க. ஐயோ இல்லை, சைடு வச்சு எடுத்துக்கோங்க. நான் சைடு வச்சு தான் எடுப்பேன், அதனால் ஓகேவா? உச்சை எடுத்து அதை 2ஆக பிரித்து நல்லா சிக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் சிக்கு எடுக்காமல் தலைகிட்ட ஆரம்பிச்சாச்சு. அடுத்து பார்த்தா தலை இழுக்கும் போது ஃபுல்லாக சிக்காக இருக்குது. மேலே ஹேர் ஸ்டைல்லாம் முடிச்சிட்டேன், திரும்ப சிக்கு எடுத்தேன்னா அது சீப்பெல்லாம் தலையிலே மாட்டிக்கிடுது, வெளியே வர மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அதனால தான் முன்னாடியே நீங்கள் சிக்கு எடுத்துக்கோங்க, ஓகேவா? சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம சென்டராக ஒரு உச்சி எடுத்தோம்ல, அந்த உச்சிலேருந்து செங்குத்தாக ஒரு உச்சி எடுங்க. வீடியோவில் கிளியராக இருக்கும், பார்த்துக்கோங்க, கரெக்டாக எடுங்க, ஓகேவா? அப்புறம் முன்னாடி தனியாக பிரிச்சுக்கோங்க, அதையும் நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா உச்சி எடுத்ததில் தனியாக முடி வந்திருக்கும்ல முன்னாடி கொஞ்சமாக, அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சுருட்ட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பார்ட் எடுத்து அதை 2ஆக பிரிச்சுக்கணும், பார்த்துக்கோங்க. வீடியோவில் 2ஆக பிரித்ததுக்கப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி அதை ஒரு சுற்றணும். சுற்றுனா கரெக்டாக வீடியோவில் பாருங்கள். 2ஆக பிரித்ததை இந்த பார்ட் வந்து அந்த சைடு போகணும், அந்த பார்ட் இந்த சைடு வரணும். அதை மாதிரி நம்ம பண்ணணும். அப்படி பண்ணி முடிச்சுட்டு முன்னாடி இருந்து திரும்ப கொஞ்சமாக முடி எடுத்து பின்னாடி இருக்க பார்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப பின்னாடி இருக்க பார்ட்டை முன்னாடி கொண்டு வரணும், முன்னாடி இருக்க பார்ட்டை பின்னாடி கொண்டு போகணும். வீடியோவில் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த ப்ராசஸை ஃபுல்லாக பண்ணோன்னா ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் டெய்லி பழக ரொம்ப ஈஸியாக ஆயிரும். நான் அடிக்கடி இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணுவேன். ஒரு 5 மினிட்ஸ்லேயே என்னோடய வேலை முடிஞ்சிடும். நான் இந்த வீடியோவை ஃபாஸ்ட்டு கூட பண்ணலை. நார்மலாக நான் எந்த டைமில் கட்டுவேனோ அதே டைமில் தான் வீடியோவை போட்டிருக்கேன். பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, என்ன சுருட்டி இருக்கா, எவ்வளோ நேரம், அரை மணி நேரமாக கட்டுவியோ அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கெல்லாம் 5 நிமிஷம் தான் ஆகும், ஈஸியாக முடிச்சிடுவேன். லாஸ்ட்டில் காதுகிட்டேருந்து எடுத்து சுருட்டும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த முடி மட்டும் நம்மள்ட்ட ரொம்ப சேட்டை பண்ணும், வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும், வரவே வராது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. அதனால தான் நான் சிம்பிளாக ரெடி ஆகிருக்கேன். கொஞ்சம் கிராண்டாக எதுவுமே ட்ரெஸ் பண்ணல, சிம்பிளாக ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணேன். இல்லாட்டினா பஃப் வச்சுருப்பேன். பஃப் ஹேர் ஸ்டைல் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுருவோன்னே. அவ்வளோதான், இந்த ஹேர் ஸ்டைலோட ஒரு சைடு ஃபினிஷ் ஆயாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட்டு சைடு பண்ணணும். அது வந்து ஈஸி தான், ஏன்னா சைடு வச்சு எடுத்துருக்கோம்ல, அதனால் அந்த சைடு 2 பார்ட்டு 3 பார்ட்டு தான் வரும், அதுக்கு மேலே வராது. சிம்பிள் தான். இந்த சைடு உள்ளதை பின்னாடி கிளிப் பண்ணிடலாம். கிளிப் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அதை இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் பஃப் வச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி இல்லைன்னா சப்பையாக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் சப்பையாக இருந்தால் பிடிக்காது, கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பஃப் வர்ற மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுருவேன். அப்புறமா நல்லா ஸ்ட்ராங்காக கிளிப் போட்டுக்கோங்க. கிளிப் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சைடு பின்ன வேண்டியது தான். பர்த்டேன்னு எல்லோரும் ஆர்வமாக கொண்டாடுவீங்க, ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் ஒரு செலிப்ரேஷன் கூட இல்லை. கொஞ்சம் வயசாகி போச்சுல, அதனால தான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். அதுக்காக ஆன்ட்டின்னு கமெண்ட் பண்ணிடல, நீங்கள் கடுப்பாகும். அதுக்கப்புறம் இந்த தொல்லை பிடிச்ச கிளிப்பு வேறு நிற்கவே மாட்டேன்ட்டு, திரும்ப வயசாகி போச்சு. கிளிப்பு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சா, அது ஒழுங்காக நிற்க மாட்டேன்ட்டு. அதனால தான் 1 மணி நேரங்கிறது குத்திட்டு கிடக்கேன். பெரிய போராட்டம் இந்த கிளிப்பால். புது கிளிப்பு வாங்கணும், காசு இல்லை, என்ன செய்ய. சரி பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளை கடத்திட்டே இருக்கேன். அதே மாதிரியே அடுத்த சைடு பண்ணுங்க, ஓகேவா? எப்படி பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். நான் தான் சொல்லணுமோ? சரி, அடுத்த சைடும் செங்குத்தாக எடுத்துக்கோங்க. அதை 2ஆக பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அதை முன்னாடி பார்ட்டை பின்னாடி போடுங்க, பின்னாடி பார்ட்டை முன்னாடி போடுங்க. அப்புறம் சைட்லேருந்து கொஞ்சம் முடி எடுங்க, பின்னாடி பார்ட்டோட சேருங்க. அதை திரும்ப பின்னாடி பார்ட்டை முன்னாடி போடுங்க, முன்னாடி பார்ட்டை பின்னாடி போடுங்க. பின்னாடி போடுங்கன்னா தூக்கி கொண்டு டப்புன்னு போட்டுறக்கூடாது, சுற்றி எடுக்கணும், ஓகேவா? புரியுதோ? இதே மாதிரியே இந்த சைடும் ஃபுல்லாக பண்ணிடுங்க. இந்த சைடு கொஞ்சம் கிளியராக வீடியோவில் கவர் ஆகுதுன்னு நினைக்கேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் ஹேர் ஸ்டைல் நல்லா வரும். புரியலைன்னா திரும்ப ஒரு டைம் வீடியோவை வச்சு பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான். இந்த சைடு இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிட்டு பாருங்கள்.
ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சுருட்டி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 சுற்றி எக்ஸ்ட்ரா சுற்றணும். சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளிப் பண்ணணும். ஓகேவா? இப்போ கிளிப் பண்ணிடலாம். இந்த சைடும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நான் சொன்ன மாதிரி பஃப்புக்கு கொஞ்சம் இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுட்டு கிளிப் பண்ணிடலாம். கிளிப் பண்ணியாச்சு. அப்புறமா ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டே சிக் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் சிக் எடுக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பாடாப்பட்டேன். வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டே சிக் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிரச்சனை இருக்காது. ஓகேவா? நான் இன்றைக்கி நார்மலாகவே பின்னிட்டேன். சொன்னேன்ல, நான் கொஞ்சம் சிம்பிளாகவே ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மல் பின்னலே பின்னிட்டேன். ஆயிரங்கால் பின்னல் பின்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி நான் பின்னலை. ஆயிரங்கால் பின்னல்னால் சில ஊரில் அரிசி பின்னல் சொல்லுவாங்க, அப்படி பண்ணுவோம்ல, அதெல்லாம் இன்றைக்கி பின்னலை. நான் சிம்பிளாக பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான பின்னலே பின்னிட்டேன். பின்னுறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, தெரியுமா தெரியாதா சொல்லி தரணுமா எப்படி? எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கேன். ஓகே, நான் பின்னிட்டு லாஸ்ட்டில் கிளிப் போட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஓகேவா? அப்புறமா மார்ச் மந்தில் யாருக்கெல்லாம் பர்த்டே வரும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் வந்து மார்ச் பார்ன் பேபி. அதே மாதிரி யாரெல்லாம் மார்ச்சில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகேவா? 6 அடி கூந்தல் மாதிரி பின்னாடி போட்டு என்னால் பின்ன தெரில, என்னால் முன்னாடி போட்டு பின்னிட்டுருக்கேன். 5 அடி கூந்தலோ 6 அடி கூந்தலோ முன்னாடி போட்டு தானே பின்ன முடியுது. நமக்கு பின்னாடி எட்ட மாட்டேங்குதுல, அதனால் முன்னாடி போட்டு பின்னிட்டுருக்கேன். சரி, அப்படியே கிளிப் போட்டுடலாம். வருஷம் முழுசும் நான் அந்த ஒரே கிளிப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஒரு கிளிப்பு உடஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த கிளிப்பு வாங்குவேன். இது என்னோடய பழக்க வழக்கங்களில் ஒன்றாவே ஆயிட்டு. எல்லா பிள்ளைகளும் நிறைய மேக்கப் செட்டு அது இதுன்ட்டு காஸ்மெட்டிக்ஸ்னு நிறையா வச்சுருக்கோம். எனக்கு மட்டும் ஒரு 4 டக்கு கிளிப்பு, ஒரு இந்த மாதிரி பின்னாடி போடுற ஒரு கிளிப்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் வைக்கவே மாட்டேன் கிளிப்பில். மற்றபடி ஒரு 2-3 காஸ்மெட்டிக்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த கிளிப்பு விஷயத்தில் அவ்வளோவா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நானே என்னத்தை செய்யன்ட்டு லூஸ் மாதிரி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதில் என் தம்பி வேறு உடையில வந்து உசுரை வாங்குறான். சரி, இருக்கிறது 4 முடியாக இருந்தாலும் முன்னாடி 4 முடியை இழுத்து விட்டால் தான் நமக்கு மனசாருது. அதனால் 4 முடியை முன்னாடி இழுத்து விட்ருவோம். என்னன்னு தெரில, ரீல்ஸில் கூட இப்போ ட்ரெண்ட் ஆச்சு, முன்னாடி 4 முடியை விடுது. அதுவும் நானும் அப்படி தான். ஆனால் நான் வந்து கட்ட முடியை தான் விடுவேன். அந்த 4 முடியை முன்னாடி விட்டால் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அது என்னன்னே தெரில. சரி, அடுத்து என்ன வேலை நமக்கு? மேக்கப் போடுறது தான். போடு குழு வெண்பனி போல அப்படின்னு சொல்லிட்டு நைஸில் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நைஸில் போட்டால் தான் அந்த வெயில் காலத்துக்கு ஒத்துக்கிடும், இல்லாட்டினா ரொம்ப இதாகும். அதனால் நான் நைஸில் தான் போடுவேன். என்ன வரும் தெரியுமா? வியர்க்கூல ப்ராப்ளம் வந்து விடும். அதனால் நைஸில் தான் நான் எப்போதுமே போடுவேன். தொட்டு என்ன தான் போட்டாலும் நமக்கு குப்புற அள்ளி தட்டுன மாதிரி ஒரு ஃபீல் வர மாட்டேங்குது. அதனால் 2 கையிலையும் ஒரு தேய்ச்சி அந்தளவு மூஞ்சில் டப்புன்னு ராவிடணும். அதுதான் நமக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக ஒட்டுன மாதிரி இருக்கும். இல்லாட்டினா பவுடரே போட்ட ஃபீல் வராது. அந்த மாதிரி மேக்கப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பவுடரை எக்ஸ்ட்ரா போடுறதும் நமக்கு செட் ஆகாது. போடும்போதே அந்தளவு தட்டிடணும். அப்போ தான் ஏதோ ஒரு பவுட்ரு போட்ட ஃபீலே வருது. குப்புற ஃபுல்லாக பவுடரையும் தட்டி மூஞ்சில் தட்டிடணும். அதை ஏதாவது டவலை வச்சு தொடச்சி எடுக்கணும். இப்படி தான் நான் பவுட்ரு போடுவேன். அப்புறமா நெத்திக்கு முக்கியம் பொட்டு வச்சுருவோமா. இன்றைக்கி தான் நான் ரொம்ப நாள் கழித்து ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கேன். நான் எப்போதுமே ஐலைனர் வச்சு தான் போட்டு வைப்பேன். இன்றைக்கி தான் ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நேற்று தான் வாங்கினேன். அதனால் சரி, வருஷத்தில் ஒரு நாள் பிறந்த நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுலாம் வாங்கிட்டு வந்தேன். அதனால சரி அதை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருக்குது எனக்கு ஸ்டிக்கர் பொட்டு, இல்லாட்டினா ஐலைனர் பொட்டு தான் நல்லா இருக்கா எப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகேவா? லைவில் நிறைய பேர் ரொம்ப உதடு கருப்பாக இருக்குன்னு சொல்லிய 4 லிப்ஸ்டிக்கை போட்டு தேய்ன்னு தேய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டேன். நான் எப்போதுமே போடுவேன், இன்னைக்கு போடாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அப்புறமா எனக்கு எது இருக்கோ இல்லையோ குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும். என்னன்னு தெரில, அதை வச்சாதான் ஒரு ஃபுல் ஃபீல் கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக நான் குங்குமம் வைப்பேன். எங்கே போனாலும் சரி, நான் குங்குமம் இல்லாமல் போனதே கிடையாது. நெத்தியில் குங்குமம் வச்சாதான் எனக்கு ஏதோ மேக்கப்பு ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். அதனால் குங்குமம் வச்சாச்சு. அடுத்து என்னமோ மிஸ் பண்ணிட்டோன்னு தோணிட்டே இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் ஞாபகமே வரல. எப்போ ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? 2 நாளுக்கு அப்புறம். பூ வைக்க மறந்துட்டேன். வீட்டில் ரோஸ் பூ பூத்து கிடந்துச்சு, ஆனால் வைக்கவே இல்லை. ரொம்ப நாளாக வைக்காமல் அது வாடி போச்சு. இப்போ ஒன்று நான் காட்டுறேன், அது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்னதுன்னு தெரியுதா உங்களுக்கு? பார்க்க காலில் பொழுத கொலுசு மாதிரி இருக்கும், ஆனால் அது கொலுசு கிடையாது, கையில் போடுற பிரேஸ்லெட். இது புதுசாக இருக்குல்ல, என்னமோ தெரில, எனக்கு தான் புதுசாக இருக்கா இல்லாட்டினா உங்களுக்கும் புதுசாக இருக்கான்னு எனக்கு தெரில. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி வாங்கியிருந்தேன், அதனால் எனக்கு புதுசாக இருக்குது. பட் இது பிரேஸ்லெட் தான்.
இப்போ நம்புகிறேன். சரி எப்போதும் வாட்சே போடுறோமே இது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது புதுசாக ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அவ்வளோதான், நம்ம கெட் ரெடி வித் மீ கிளம்பியாச்சு. ஃபுல் அவுட்லுக் பார்க்கலாமான்னு பின்னாடி போனவா பின்னாடி ஒரே இடி காலில். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி உள்ளே தள்ளி வச்சுட்டு கதவெல்லாம் பப்பரப்பேன்னு கிடந்துச்சு, அதெல்லாம் பூட்டிட்டு அதுக்கப்புறம் அவுட்லுக் எடுக்க வந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சரி, நமக்கு முன்னாடி முடிய போட்டால் தான் ஒரு ஃபுல்ஃபில் வரும், அதனால் முன்னாடி போட்டுருவோம். ஓகேவா? இதுதான் என்னோட பர்த்டே அவுட்லுக். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க மறக்காமல். நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, மனசு கஷ்டமாக போயிடும். அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? இன்னைக்கு நானே என் கையால் கேக் செஞ்சு வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் அது நடக்கலை. இன்னொரு நாள் கண்டிப்பாக கேக் செஞ்சு வீடியோ போடுறேன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.